நான் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். மணி அண்ணா கூட இருக்கும்போது அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாத்துமே தெரியும். கொஞ்ச நாள் வந்து மணி அண்ணா கூட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து ராஜேஷ் அண்ணா இங்கே ஈரோடில் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறனால அவருக்கு கொஞ்சம் ஒர்க் பண்ணி கொடுக்குறதுக்காக நான் ஒர்க் பண்ணுற மாதிரி வந்துட்டோம். அங்கே இருக்கும்போது மணி அண்ணா, அம்மா, தனுஷா, ராஜேஷ் அண்ணா எல்லாருமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களெல்லாம் பற்றி சொல்லணும்னா இந்த வீடியோ பத்தாது, இன்னொரு வீடியோ தான் தேவைப்படும். அங்கேருந்து வந்தனால எனக்கு வந்து லேப்டாப்பு ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஸோ அந்த லேப்டாப் இல்லாதனால மணி அண்ணா இருக்கிற அவர்கிட்ட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மொபைல் இருந்தனால இந்த மொபைலை வச்சு நீங்கள் இப்போதைக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி எனக்கு கொடுத்தனால இப்போ நானும் ராஜேஷனாவும் அந்த மொபைலை வச்சு நாங்கள் எல்லாமே கொஞ்சம் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். டிசம்பர் ஸ்டார்டிலேருந்து வாங்கணும்னு சொல்லி அந்த டேட்லாம் கொஞ்சம் தள்ளி போய்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் எப்போரா வாங்குறது அப்படின்னு போனால் அதுலேயும் நிறையா தடைகள்லாம் வந்துச்சு. வாங்கும்போது என்னோட இஎம்ஐல எடுக்கும்போது எனக்கு சிவில் பத்தலை அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி அதுன்னு தடைகள் வந்துட்டே இருந்துச்சு. அமௌண்ட் சேர்க்கவே ரொம்ப கஷ்டமாச்சு. நான் கொஞ்சம் ஒர்க்லாம் போய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா கொஞ்சம் அமௌண்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ராஜேஷ் அண்ணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் மணி அண்ணா, அம்மா நான் அங்கேருந்து வரும்போதே எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தாங்க. அம்மாவும் ரொம்பவே சொல்லணும்னா நிறையாவே சொல்லலாம், அவங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. கடைசியாக ஃபைனலாக போகும்போது கொஞ்சம் அமௌண்ட் சேர்ந்துருச்சு. சேர்ந்த பின்னாடி அங்கே போய் பார்த்தா இஎம்ஐ லைன்னு ஒன்று வந்து இன்னும் நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கட்டுற மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக எங்கள் அம்மா அதுக்கு முன்னாடியே அமௌண்ட் நான் கேட்டிருந்தேன், வேணாம்னு சொல்லியிருந்தேன். எங்கள் அம்மாவும் ஒரு 10,000 அந்த மாதிரி சம்திங் அனுப்பி விட்டாங்க. கடைசியில் அந்த அமௌண்ட்டு தான் கை கொடுத்து லேப்டாப் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வெயிட் இஸ் ஓவர், ட்ரீம் கம் ட்ரூன்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா லெனோவா லாக் சீரிஸ் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்த மாடல். இது வந்து எடுக்கும்போது எனக்கு வாங்கும்போது ரொம்பவே சூப்பராக ஒரு ஃபீல் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு புது பொருள் எடுக்கிறோம் அப்படின்னு நல்லா இருந்துச்சு அந்த ஃபீல். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணமானவங்க ராஜேஷ் அண்ணா, அம்மா, மணி அண்ணா, இவங்க எல்லாத்தையுமே சொல்லலாம். டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து நான் ஸ்ட்ரகிள் பண்ணி எப்போ எனக்கு ஃபைனலாக கிடச்சிச்சுன்னா டிசம்பர் 31 தான் கிடச்சிச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நியூ இயர். ஸோ அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு, அது அப்போது 2026 நமக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு நான் ஒரு பாசிட்டிவாக இருந்து என்னோடய லைஃப்பை நான் 2026 ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு பாசிட்டிவாக நடந்த மாதிரி இந்த வீடியோ பார்த்துருக்கேன் உங்களுக்குமே நல்ல ஒரு பாசிட்டிவாக நடக்கணும் நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. ஜனவரி 1 நியூ இயர் அன்னைக்கே நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் டேட்டு தள்ளி போய் இப்போது டேட்டு 6 or 7 வந்துருச்சு. இந்த ஒரு வருஷத்துலோட நான் என்னோடய ஹார்ட் ஒர்க்கையும் ஸ்மார்ட் ஒர்க்கையும் யூஸ் பண்ணி நான் ஒரு க்ரோத்தை நான் அச்சீவ் பண்ணணும்னு என் மைண்டில் இருக்குது. ஸோ 2027 இதோட அப்கிரேடாக தான் நான் அடுத்த ஒரு வீடியோ போடும்போது நான் தெரியும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரி லைஃப் சேஞ்ச் ஆகும்னு நானும் நம்புகிறேன். ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருப்போம், நல்லதே நடக்கும். ஸோ தேங்க்யூ.